விஜய் அவருன்னு அவர் பேர் சொன்னது விசில் அடிக்கிறது அந்த காலம். சனம் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கான்னு காஜல் பசுபதி அவங்க கோவத்தோட பேசியிருக்காங்க. இந்த நீட் தேர்வு விவகாரம் ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனையாச்சு. அது மட்டும் இல்லாம மாணவர் ஆதரவு போராட்டம் கடந்த சில நாட்களா அரசியல் மாற்றம் சினிமா வட்டாரத்துல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அந்த போராட்டத்துல நடிகை சனம் ஷெட்டி பேசினப்ப நிறைய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இன்னும் அது அடங்காத நிலையில நடிகை காஜல் பசுபதி சொன்ன கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல புதிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. மாணவர்களுக்கு ஆதரவா பேசுறதுக்கு மேடை ஏறிய சனம் ஷெட்டி நீட் தேர்வு விவகாரத்துக்காகவே வந்ததா, இந்த மேடைய அரசியல் அஜெண்டாவுக்கு பயன்படுத்துறவங்க ஜோக்கர்கள் அப்படின்னும், நான் தளபதி விஜய் அவங்களோட தீவிர ரசிகை தான், நேத்துதான் ஜனநாயகன் பார்த்துட்டு இங்க வந்தேன்னு சொல்றாங்கன்னு இந்த பேச்சுக்கு கூட்டத்தில் இருந்த சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்கள பேச விடாம தடுத்தாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க கையில இருந்த மைக்கெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. தன்னோட பேச்சை முழுமையா முடிக்க முடியாம அவங்க வெளியேறிட்டாங்க. செய்தியாளர்களை அவங்க சந்திச்சாங்க. அப்ப மைக்க பிடுங்கின விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இது ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. அதோட போராட்டம் அரசியல் நோக்கத்துக்காக திருப்பப்படுவதா குற்றம் சாட்டினாங்க. இந்த விவகாரம் பத்தி பல பேர் பல கருத்து தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில காஜல் பசுபதி அவங்க சொல்லும் போது, அதுல அவங்க பேசும்போது, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வெளியே மாணவர்கள் சாப்பிடாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தளபதி படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவேன். படம் பார்க்கறது உன்னோட விருப்பம், ஆனா அந்த மேடையில அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மேலும் தளபதினு சொன்னா விசில் அடிப்பாங்கன்னு நினைச்சீங்களா? ஆனா அதெல்லாம் அந்த காலம் இல்ல, இது வேற ஒரு காலம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. காஜல் பசுபதி அவங்க இப்படி பேசினதுமே ஒரு தரப்பு மாணவர்களோட பிரச்சனைய பேசப்படுற இந்த நிலையில திரைப்படத்தையும் நடிகரையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு காஜல் பசுபதி அவங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சில பேர் சனம் மாணவர்களுக்கு ஆதரவாவே வந்திருக்காங்க. அவங்களோட கருத்து தெரிவிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. மைக்க பிடுங்கியது தப்புதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் சமூக வலைதளங்கள்ல இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. சனம் ஷெட்டி அவங்க அங்க போய் பேசினது தப்பு இல்ல. அவங்க அந்த இடத்துல சாப்பிடாம மாணவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல தளபதி படம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இப்ப அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. சனம் ஷெட்டி அவங்க அவங்களோட தரப்பு விஷயங்களை சொல்லி இருக்காங்க. நான் இங்க அப்படி பேசுனதுக்கு என்ன காரணம், நான் சரியாதான் பேசியிருக்கேன், அதை தேவையில்லாம திசை திருப்புறாங்க, அரசியல் நோக்கத்துக்காக என்ன தேவையில்லாம பழி போட்டு கெட்ட பேர் வாங்க வைக்கிறாங்கன்னு சனம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் போராடினாங்க. ஆனா இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சுங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.